திமுக பிரச்சார பாடல் வெளியிட்டிருக்காங்க. 2.2 ஆட்சி அமைப்போம்னு சொல்றாங்க. பாடல் வெளியிட்டதுனால மட்டும் ஆட்சி அமைக்க முடியுமா? பாடல் உள்ள வரிகள்லாம் உண்மையா இருக்கணும். அவங்க பழைய தேர்தல் அறிக்கையில சொன்னதெல்லாம் நடத்தி இருக்கணும். நல்ல முறையில் ஆட்சி நடத்தி இருக்கணும். சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து இருக்கணும். பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை இல்லாம இருக்கணும். தமிழகம் முழுவதும் கஞ்சா இல்லாம இருக்கணும். வெறும் பாட்டை மட்டும் பாடினா ஓட்டு போட்டுருவாங்கன்னா மக்களை என்னதான் நம்பி நினைச்சிருக்காங்கிறது எங்களுக்கு புரியல. அதனால இந்த 5 ஆண்டு காலமும் மக்கள் பட்ட வேதனைக்கு ஒரு விடிவு காலம் தான் ஏப்ரல் 23 அதாவது கஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா. பள்ளிக்கூடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில வாசல்லாம் முன்னாடிலாம் முட்டாய் தான் வைப்பாங்க, இப்ப கஞ்சா வைக்காங்க. மெத்தபெட்டின், ஹிராயின். அதாவது என்னன்னா அவங்களுடைய தேர்தல் இப்போ உள்ள தேர்தல் அறிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒண்ணுமே சொல்லல. ஏன்னா கடந்த கால தேர்தல் அறிக்கை எதுவுமே அவங்க செய்யல. அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க தேர்தல் அறிக்கை ஹீரோன்னு சொல்றாங்க. அவங்க தேர்தல் அறிக்கை பார்த்து நாங்க என்ன தெரியுமா சீரோன்னு சொல்றோம். அவங்க ஹீரோயின் அப்படின்னாங்க. அது ஹெராயின் தமிழ்நாடுங்கிறத தான் நான் சொல்றேன். அதனால இந்த பாட்டு படிக்கிறது மக்களை இனிமேல் ஏமாத்துற வேலையெல்லாம் தமிழகத்துல நிச்சயமா எடுபடாது. திமுக பிரச்சார பாடல் வெளியிட்டிருக்காங்க. 2.2 ஆட்சி அமைப்போம்னு சொல்றாங்க. பாடல் வெளியிட்டதுனால மட்டும் ஆட்சி அமைக்க முடியுமா? பாடல் உள்ள வரிகள்லாம் உண்மையா இருக்கணும். அவங்க பழைய தேர்தல் அறிக்கையில சொன்னதெல்லாம் நடத்தி இருக்கணும். நல்ல முறையில் ஆட்சி நடத்தி இருக்கணும். சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து இருக்கணும். பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை இல்லாம இருக்கணும். தமிழகம் முழுவதும் கஞ்சா இல்லாம இருக்கணும். வெறும் பாட்டை மட்டும் பாடினா ஓட்டு போட்டுருவாங்கன்னா மக்களை என்னதான் நம்பி நினைச்சிருக்காங்கிறது எங்களுக்கு புரியல. அதனால இந்த 5 ஆண்டு காலமும் மக்கள் பட்ட வேதனைக்கு ஒரு விடிவு காலம் தான் ஏப்ரல் 23 அதாவது கஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா. பள்ளிக்கூடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில வாசல்லாம் முன்னாடிலாம் முட்டாய் தான் வைப்பாங்க, இப்ப கஞ்சா வைக்காங்க. மெத்தபெட்டின், ஹிராயின். அதாவது என்னன்னா அவங்களுடைய தேர்தல் இப்போ உள்ள தேர்தல் அறிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒண்ணுமே சொல்லல. ஏன்னா கடந்த கால தேர்தல் அறிக்கை எதுவுமே அவங்க செய்யல. அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க தேர்தல் அறிக்கை ஹீரோன்னு சொல்றாங்க. அவங்க தேர்தல் அறிக்கை பார்த்து நாங்க என்ன தெரியுமா சீரோன்னு சொல்றோம். அவங்க ஹீரோயின் அப்படின்னாங்க. அது ஹெராயின் தமிழ்நாடுங்கிறத தான் நான் சொல்றேன். அதனால இந்த பாட்டு படிக்கிறது மக்களை இனிமேல் ஏமாத்துற வேலையெல்லாம் தமிழகத்துல நிச்சயமா எடுபடாது.